கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த கோடை காலத்தில் அதிகபட்ச மழையானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 48 மணி நேரமாக பெங்களூருவின் பல பகுதிகள், அதாவது நகரப்பகுதிகள் மட்டுமல்லாமல் ஊரக பகுதிகளிலும் நல்ல மழையானது பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பெங்களூரு மாநகரில் சராசரியாக 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் கொட்டித்திருந்த இந்த கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கிறது. குறிப்பாக தாழ்தளத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் கடுமையாக இந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் தாழ்தளத்தில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள், அதே போல மற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் மழை நீரில் நனைந்து சேதமாக இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்படைந்ததை நினைத்து கவலையில் ஆழ்ந்திருக்கின்றனர். இது தவிர மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருந்து உடனடியாக மீட்கப்பட்டு அவர்களை முகாம்களில் கொண்டு சேர்க்கும் பணியையும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதிகளில் புல்டோசர் மற்றும் ரப்பர் படகுகள், டிராக்டர் மற்றும் படகுகள் போன்றவற்றின் மூலம் மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் தற்காலிகமாக கால்வாய்கள் அமைக்கப்பட்டு மழைநீரை வெளியேற்றும் பணி தொடங்கி இருக்கிறது. ஆனால் நகர பகுதிகளில் நடைபெறும் இந்த மீட்பு பணிகள் ஊரக பகுதியில் சற்று தொய்வான நிலையில் இருப்பதாக மக்கள் கருதுகின்றனர். ஓரளவிற்கு தற்பொழுது மழை இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாம பெங்களூருவில் கெங்கேரி பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நகரம் மட்டுமே கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இது தவிர காற்றும் ஓரளவுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று தொடர்ச்சியாக வீசியதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து சாலையில் விழுந்திருக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. இந்த மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்திருக்கிறது. உடைமைகளையும் இழந்து, அதாவது வாகனங்கள், மின்சாதன பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தையும் இழந்து மக்கள் நிற்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சூழலில் மாநில அரசு தற்பொழுது தீவிரமாக மக்களை மீட்டு முகாம்களில் கொண்டு சேர்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் பணியை தொடங்கியிருக்கிறது.